Hello guys, welcome to the Unity Game Development Beginner Tutorial Series in Tamil. And இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா Unity Game Engine எப்படி இன்ஸ்டால் பண்றது and Unity Game Engineோட இன்டர்ஃபேஸஸ் பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அதாவது என்னென்ன இன்டர்ஃபேஸ், என்னென்ன டேப் இருக்கு, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படி நம்ம பார்க்க போறோம். ஸோ இது மூலமா உங்களோட Unity Game Engine வந்து நீங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க என்ன பண்றீங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேம் இந்த டுட்டோரியல் சீரிஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் கேம் தான் பண்ண போகிறோம். ஸோ பிளேயரை வந்து நம்ம மூவ் பண்ண வைக்க போகிறோம் அண்ட் ஜம்ப் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக ஜம்ப் பண்ணி நம்ம வந்து எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். அண்ட் ரீச் பண்ணதும் நம்ம கேம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இதுக்குள்ளே நம்ம நடுவில் மூவிங் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேபி இதே கேமை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதை நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லை ஆட் பண்ணுற மாதிரி, இல்லை இன்னொரு டுட்டோரியல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்கள் ரெஸ்பான்ஸ் பொறுத்து நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட்டி கேம் இன்ஜின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் கோடிங் பண்ணுறது, விசுவல் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசர் ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதில் போயிட்டு ஜஸ்ட் யூனிட்டி டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இங்கே ஃபர்ஸ்ட் unity.com டவுன்லோடுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட்டி ஹப்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணோம். அண்ட் அங்கிருந்து நம்ம யூனிட்டி எடிட்டர், நம்ம கேம் டெவலப்மெண்ட் பண்ற யூனிட்டி கேம் இன்ஜின் எடிட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இங்க ஜஸ்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டவுன்லோட் ஆனதும் இந்த யூனிட்டி ஹப்போட EXE ஃபைல், அதாவது செட்டப் ஃபைல் இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் விண்டோ வரும். ஸோ நீங்க நார்மலா எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அது மாதிரி ஜஸ்ட் ஐ அக்ரி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இந்த யூனிட்டி ஹப் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ நீங்க யூனிட்டி ஹப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்கிரீன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். ஸோ இது நீங்க சைன் இன் கிளிக் பண்ணலாம், இல்லை கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் வந்து புதுசாக ஒன்று நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் சைன் இன் கொடுத்தாலே போதும். ஏன்னா நமக்கு சைன் இன் வித் கூகுள் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க ஜஸ்ட் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்க கண்டினியூ கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பப் ஒரு ஓப்பன் யூனிட்டி ஹப்னு சொல்லி நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க சைன் இன் பண்ணது பார்த்தீங்கன்னா அதுவே யூனிட்டி எடிட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. அண்ட் அதுவே இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குது, இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி. அண்ட் இது ஆல்மோஸ்ட் 12 GB இருக்கு. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் பார்த்துக்கோங்க. அண்ட் இது இப்போ நம்ம டேரக்டா இன்ஸ்டால் கொடுக்க வேணாம். லெஃப்ட் சைடில் நான் குயிக்கா என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்ங்கிற டேப்ல நீங்க கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் நான் எனக்கு இருக்கு. அண்ட் இன்ஸ்டால்ஸ் இருக்குல்ல, இங்க வந்து நீங்க என்னென்ன யூனிட்டி கேம் இன்ஜின் எடிட்டர் வச்சிருக்கீங்க, அதாவது வெர்ஷன் என்னென்னலாம் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு இருக்கும். நான் வந்து இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால எனக்கு வந்து இங்க எம்டியா இருக்கு. அண்ட் இங்க லேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்துட்டு யூனிட்டோட அஃபிஷியல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இங்க வந்து நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இல்லை கோர்ஸ் இருக்கும், பிகினர் கோர்ஸ். இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ரிசோர்ஸ்ல யூனிட்டி ஃபோரம் அண்ட் யூனிட்டி AI அண்ட் அசெட் ஸ்டோர், இது எல்லாமே இவங்களுக்கு தேவையான ஒரு லிங்க், அதாவது யூனிட்டியோட அஃபிஷியல் லிங்க் எல்லாமே இங்க இருக்கும். தென் லைசன்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இங்க வந்து பர்சனல் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி ஒரு இது ஆக்டிவா இருக்கு. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா இங்க ஆட் லைசன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க என்ன கொடுக்கணும்னா கெட் ஏ ஃப்ரீ பர்சனல் லைசன்ஸ் இருக்கா, ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். நீங்க ஜஸ்ட் அக்ரி அண்ட் கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி வச்சிருக்கறனால இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் அதுக்கப்புறம் வேணா இங்க செட்டிங்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணா இதுல வந்து நீங்க ப்ராஜெக்ட் லொகேஷன் ஏதாவது ஒரு டிஃபால்ட் லொகேஷன் கொடுத்துக்கலாம். நீங்க கிரியேட் பண்ற நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த டிஃபால்ட் லொகேஷனுக்கு போகும். மற்றபடி இதுல உள்ள எதுவுமே நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால்ஸ்க்கு போயிட்டு இங்க இன்ஸ்டால் எடிட்டர் கொடுக்கணும். அண்ட் அதுவே இங்கே ரெக்கமெண்டட் வெர்ஷன் கிடைக்கல, ஸோ இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 6.3. ஸோ நான் வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். அண்ட் இன்ஸ்டால் கொடுத்தது இந்த பாப்அப் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே டெவ் டூல்ஸில் விசுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி இருக்குல்ல, இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கான அந்த விசுவல் ஸ்டுடியோங்கிற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் இதை தனியாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். பட் இதோட சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பிளாட்ஃபார்ம்ஸில் என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுது. ஸோ நான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு மோஸ்ட்லி கேம்ஸ் பண்ணேன். ஸோ ஆண்ட்ராய்டு இதை வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு கீழே உள்ள டூல்ஸ் இதுவும் நான் வந்து டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் iOS பில்ட் பண்ணுறதா iOS கொடுக்கலாம். அண்ட் அது போக வெப் பில்டு சப்போர்ட்டும் நான் டிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வெப் பிளாட்ஃபார்முக்கும் கேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் நீட் இருக்கோ அது வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். பட் எனிவேஸ் இதை நம்ம லேட்டராகவும் நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு வந்து கன்ஃபார்மாக பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அது நிறையா பண்ணுவோம். அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். இதை வந்து நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் எவ்வளோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு டைம் ஆகும். உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடு எல்லாத்தையும் பொறுத்து தான் அது. ஸோ நான் இது எல்லாமே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணுறேன். அண்ட் நடுவில் அந்த விசுவல் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் ஆகும்போது ஒரு பாப்பப் வரும். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ எனக்கு யூனிட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அண்ட் விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் இருக்கு பாப்பப் இந்த மாதிரி உங்களுக்கு வரும்.
அண்ட் இதில் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அண்ட் விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் வந்து இன்ஸ்டால் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்திருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் வித் யூனிட்டின்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சைடு பாருங்க, ரைட் சைடில் வந்துட்டு எல்லாமே டிக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. யூனிட்டி கப் நமக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிறனால நம்ம அது டிக் ஆகாமல் இருக்கு. மற்ற எல்லாமே டிக் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கோடிங் வந்து ஆட்டோ கோடிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் இருக்குல்ல. ஸோ இந்த இன்ஸ்டாலை கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ இந்த விசுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்போ விசுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆக வேண்டிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே ப்ராஜெக்ட்ஸுங்கிற இதுக்கு போகணும். அண்ட் இங்கே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. யூனிவர்சல் 2D 3D அண்ட் ஹை டெஃபினிஷன் 3D அண்ட் அது போக லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. அது கூட இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணலாம். பட் நம்ம கிரியேட் பண்ண போகிறது வந்து ஒரு சிம்பிளான 3D ப்ராஜெக்ட். ஸோ நம்ம வந்து அதுக்கு யூனிவர்சல் 3Dயை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து எடிட்டர் வெர்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற எடிட்டர் வெர்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒன்று தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய யூனிட்டி எடிட்டர் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த யூனிட்டி எடிட்டர் வெர்ஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் அது வேணுங்கிற டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் வந்து உங்கள் யூனிட்டி ஆர்கனைசேஷன், அதாவது நீங்கள் சைன் அப் பண்ணது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து இங்கே வரும். அண்ட் ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்கள் எதாவது கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து கியூப் ஜம்ப் கேம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து அப்படியே விட்டுறலாம். நீங்கள் ஏதாச்சும் வேணால் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஓப்பன் ஆகுது. அண்ட் உங்களோட சிஸ்டமோட இதை பொறுத்தும் அது கொஞ்சம் மாறும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பேக் எண்டில் ரன் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிடும். ஓகே கைஸ், ஸோ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் உங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்க்ரீன் ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லை இல்லாமையும் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த சீன் செட்டப்பை வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன் என்னோட ப்ரீவியஸ் வெர்ஷனில். ஸோ இது டிஃபால்ட்டாக அந்த மாதிரி எடுத்துக்கிச்சு. நான் வந்து இப்போ அதே லேஅவுட் பண்ணேன். இந்த ரைட் சைடில் லேஅவுட்னு இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணி டிஃபால்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ மேபி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இதை பார்க்கணும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக கொஞ்சம் என்னடா இதுன்னு தோணும். அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு ஸ்டார்டிங்கில். அண்ட் எல்லாருக்கும் அப்படி தான் தோணும். ஸோ ரொம்ப அதெல்லாம் யோசிச்சு பயப்படாதீங்க. உங்களுக்கு இப்போ நான் 1 by 1 இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துலேயும் உங்களுக்கு இங்கே சென்டரில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, சீன் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே தான் நம்ம வந்து கேமுக்கு தேவையான எல்லா டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் எல்லாமே பண்ணுவோம். அதாவது உங்கள் கேமில் நீங்கள் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கேரக்டர் பிளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த சீனுங்கிற இதில் தான் நடக்கும். இங்கே தான் நீங்கள் ஃபுல்லாகவே கேம் டெவலப்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரைட் சைடில் கேம்னு சொல்லி ஒரு வியூ இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து அவுட்புட் ஸ்க்ரீன், அதாவது உங்களோட ஆடியன்ஸ் வந்து பார்க்குறது. ஸோ பேசிக்கலி இந்த சீனுங்கிறது வந்து இப்போ நம்ம ட்ராமா போடுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டேஜில். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு பேக் எண்டில் நடக்கிறது எல்லாமே இந்த சீனுங்கிற வியூ. அண்ட் இந்த கேமுங்கிற வியூ வந்து ஆடியன்ஸ் வந்து முன்னாடி சீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு வியூ தெரியுமா, அதுதான் கேம் வியூ. ஸோ இந்த கேம் வியூவில் தெரியறதா நம்ம கேமை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட்டாக வர்றது. ஸோ இந்த 2 ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம கேமில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு மியூசிக்கு இல்லை இமேஜ் 3D மாடல் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது கேமுக்கு இங்கே தான் அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு டிஃபால்ட்டாக சீன்ஸ், செட்டிங்ஸ், டுட்டோரியல் இன்போ இது எல்லாமே வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் நம்ம போக போக நிறைய இம்போர்ட் பண்ணுவோம். அது எல்லாமே இங்கே தான் வரும். ஸோ பேசிக்கலி இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த செக்ஷனில் தான் நம்ம கேமுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் இம்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து நீங்கள் நார்மலாக எல்லா சாஃப்ட்வேரும் பண்ண மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபைல்ஸை மூவ் பண்ணிக்கலாம், அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் உங்களுக்கான அசெட்ஸ் எல்லாமே இந்த அசெட்ஸுங்கிற ஃபோல்டரில் தான் இருக்கும். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் கன்சோல்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்குமான்னு தெரியல. பட் இந்த கன்சோலுங்கிற டேப் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம கேமில் இப்போ ஏதாச்சும் டீபக்கிங் பண்ணுறோம். டீபக்கிங்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம் ஏதாச்சும் கேமில், அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா டீபக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது எல்லாமே இந்த கன்சோலில் வரும். அதுதான் கன்சோல். அண்ட் அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையரார்கி. ஸோ இந்த ஹையரார்கிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கேமில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணீங்கன்னா அது வந்து இந்த ஹையரார்கியில் வரும். பேசிக்கலி உங்கள் கேமில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இந்த ஹையரார்கி விண்டோவில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விண்டோ. ஏன்னா இங்கே தான் நீங்கள் எல்லா கேம் ஆப்ஜெக்ட்ஸுமே பிளேஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த
ஹைரார்க்கியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ மெயின் கேமரான்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி காட்டும். ஸோ நம்ம கேமுக்கு வந்து இந்த கேமராங்கிற காம்பனெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இருந்தால் தான் அவுட்புட் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் டைரக்ஷனல் லைட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கேமுக்கான ஒரு பேசிக் லைட். ஸோ சன் வந்து எப்படி இருக்குமோ அது மணிக்கு இது வந்து பிஹேவ் பண்ணும். அண்ட் குளோபல் வால்யூம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து போஸ்ட் ப்ராசஸிங்கான ஒரு காம்பனெண்ட். ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக லேட்டராக பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இதுதான் ஹைரார்க்கி. அண்ட் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் கிளிக் பண்ணும்போது ரைட் சைடில் வந்து எனக்கு நிறைய மாறுது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருங்கிற விண்டோ. ஸோ இதுவும் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதில் தான் உங்கள் கேம் ஆப்ஜெக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேமராவை கிளிக் பண்ணுறேன்னா இங்கே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பேசிக்காக எல்லா காம்பனெண்ட்டுக்குமே வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் என்விரான்மெண்ட்டில், அதாவது கேமுக்குள்ள நம்ம இப்போ செலக்ட் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, என்ன ரொட்டேஷனில் இருக்குது, எந்த ஸ்கேலில் இருக்குது அப்படிங்கிறத இதுதான் வந்து தீர்மானிக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேமரா இங்கே இருக்குது. நான் இதோட எக்ஸ் வேல்யூ வந்து கூட்டினேன்னா இங்கே பாருங்க இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ இதை வச்சு எக்ஸ் ஆக்சிஸ் எது, இப்போ ஒய்யை கூட்டுறேன் ஒய் ஆக்சிஸ் எது அண்ட் இசட் ஆக்சிஸ் எதுன்னு நீங்களே மூவ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்க ரொட்டேட் ஆகும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது காமனாக எல்லா கேம் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். பட் அது போக ஒவ்வொரு கேம் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கான காம்பனெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் கேமரா, இது வந்து கேமரா ஆப்ஜெக்ட்னால இங்கே கேமரான்னு ஒரு காம்பனெண்ட் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் இப்போ லைட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா கேமராவுக்கு மட்டும்தான் அதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம காம்பனெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது ஒரு காம்பனெண்ட், கேமராங்கிறது ஒரு காம்பனெண்ட். ஸோ இந்த இன்ஸ்பெக்டர்ல இருக்கிறது எல்லாமே ஒரு காம்பனெண்ட். அண்ட் டைரக்ஷனல் லைட்ல பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு ஒரு காம்பனெண்ட் இருக்கும். அது வந்து மற்ற இதில் இருக்காது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சீனுங்கிற விண்டோல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம கேம் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட் டிசைன் பண்ணுறது, கேமோட லெவல் டிசைன் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணுவோம். அண்ட் கேமுங்கிற இதில் வந்து உங்களுக்கு அவுட்புட் தெரியும். அண்ட் இங்கே கீழே ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஹைரார்க்கியில் கேமுக்குள்ள நம்ம பிளேஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ரைட் சைடு நம்ம செலக்ட் பண்ணுற ஹைரார்க்கியில் உள்ள கேம் ஆப்ஜெக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு ப்ளே பட்டன் இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண கேம் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு பிளாங்காக இருக்கு, ஏன்னா நமக்கு எதுவுமே இல்லை. அண்ட் இப்போ இது வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா அகைன் இந்த ப்ளே பட்டன், அதாவது இப்போ இப்படி ஆகிடுச்சு, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பாஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து ஒரு மெனு இருக்குல்ல. ஸோ இது வந்து நார்மலாக எல்லா சாஃப்ட்வேர்ல இருக்கிற மாதிரி தான். ஸோ ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை நியூவாக ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீன் இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம லேட்டராக பார்ப்போம். அண்ட் யூனிட்டி கேம் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பில்ட் பண்ணுறது. பிகாஸ் இங்கே தான் நம்ம பில்ட் பண்ணி நம்ம கேம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஃபைனலாக கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டு பில்ட் பண்ணும்போது பார்ப்போம். அண்ட் நீங்கள் எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாலும் கட், காப்பி, பேஸ்ட் இது எல்லாமே நார்மலாக இருக்கிறது தான். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கேம் கிரியேட் பண்ணும்போது உள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம கேம் கிரியேட் பண்ணும்போது அதோட யூசேஜோட நம்ம உங்களுக்கு காட்டும்போது அது ஏன் நம்ம பண்ணுறோங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் இந்த சீன் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வியூ டூல், இது வந்து மூவ் டூல், இது வந்து ரொட்டேட் டூல் அண்ட் இது வந்து ஸ்கேல் டூல். நீங்களே அதை மவுஸ் வச்சு கவர் பண்ணும்போது தெரியும். அண்ட் இது எல்லாமே நம்ம டே டு டே டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் கேமில். ஏன்னா நம்ம கேம் ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக நம்ம பண்ண போகிற கேமுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு செட்டப் வந்து பண்ணுவோம். நம்ம பண்ண போகிற கேம் வந்து ஒரு சிம்பிளான பிளாட்ஃபார்ம் கேம். அதாவது நம்ம கியூப் தான் ஒரு பிளேயர். அந்த கியூப் வச்சு நம்ம பிளாட்ஃபார்மாக ஜம்ப் பண்ணி நம்ம வந்து ஒரு ரீச் பாயிண்ட்டை வந்து அடையணும். அந்த ரீச் பாயிண்ட்டுக்கு போயிட்டோன்னா கேம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுவோம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடில் ஹைரார்க்கி இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு 2D ஆப்ஜெக்ட், 3D ஆப்ஜெக்ட், எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட் கேட்போம். 3D ஆப்ஜெக்ட்ல கியூப் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூப் வந்துருச்சு. அண்ட் இது வந்து நீங்கள் ரீநேம் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எங்கே லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது போயிடும். ஸோ நீங்கள் இந்த கியூபை கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் சைடில் இன்ஸ்பெக்டரில் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இதோட நேம் வந்து சேஞ்ச் ஆயிடும். அண்ட் இதோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. நான் இந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா டிரான்ஸ்ஃபார்ம்ல, இதை கிளிக் பண்ணி ரீசெட் கொடுத்தேன்னா எல்லாமே 0 சென்டருக்கு வந்துடும். அண்ட் இப்போ அந்த கியூப் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லை இந்த பிளாட்ஃபார்மை கிளிக் பண்ணி எஃப்ங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கேல் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த டூல்ஸை பற்றி நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ டபிள்யூங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூவ் டூல் வந்து வரும். அண்ட் ஈயை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் டூல் வந்து வரும். அண்ட் ஆரை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்கேல் வரும். ஓகே, நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்து மறுபடியும் பொசிஷன் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம ஸ்கேல் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த ஸ்கேலில் வந்துட்டு இங்கே இசட் ஆக்சிஸ் வந்து 10ன்னு கொடுத்துக்கிறேன்.
அண்ட் எக்ஸோட ஆக்சிஸையும் 10ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இது மட்டும் தான் நமக்கு இதாக இல்லை. நம்ம 3 வேல்யூ சேமாக ஒரே டைமில் மாற்றணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குப்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொடுத்தீங்கன்னா 3 ஆக்சிஸுமே நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து நம்ம பிளேயர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அகைன் இந்த 3D ஆப்ஜெக்ட்ல கியூபுங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து பிளேயர் அப்படின்னு சொல்லி நான் நேம் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் அகைன் இதை வந்து நான் பொசிஷனை ரீசெட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் W கீயை ப்ரெஸ் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகும். நீங்கள் சப்போஸ் ஸ்னாப் பண்ணணும், அதாவது கரெக்டாக 0.5 0.2 அந்த மாதிரி போகணும்னா நான் இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து 0 போயிடுறேன். இப்போ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன்னா 0.25 0.25 எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து மூவ் ஆகுது இன்ஸ்பெக்டரில். அண்ட் இந்த 0.25 வந்து ஏன் மூவ் ஆகுதுன்னா இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா 0.25 நீங்கள் ஸ்னாப்பிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இது நம்ம கொடுத்துருக்கனால 0.25க்கு மூவ் ஆகுது. நீங்கள் 0.5 கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணும்போது 0.5 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு இது வந்து அதாவது மூவ் ஆகும். அண்ட் இப்போ நம்ம வந்து பிளேயர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. பட் எல்லாமே சேம் கலர் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம கலரை மாற்றணும்னா மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட்ல போயிட்டு ஃபோல்டர் கொடுத்துட்டு இந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு அகைன் கிரியேட் குள்ள போயிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு மேலேயே இருக்கு இல்லையா? ஸோ இந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து நேம் வந்து நான் பிளேயர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து ரைட் சைடு இந்த இன்ஸ்பெக்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு டக்குன்னு இப்போ கண்ணுக்கு தெரியுது இந்த பேஸ் மேப் கலர் தான். ஸோ இந்த கலரை வந்து நீங்க மாத்தீங்கன்னா கலர் மாறும். நான் வந்து ப்ளூ கலர்ல வச்சுக்கிறேன் நம்ம பிளேயருக்கு. அண்ட் வந்து பிளேயருக்கு கலர் மாறல, ஏன்னா நம்ம இந்த மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணல பிளேயருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணலாம், இந்த மெட்டீரியல் ஜஸ்ட் டிராக் பண்ணி நீங்க இந்த பிளேயர் மேல போட்டீங்கன்னா இப்போ நமக்கு ப்ளூ கலர்ல பிளேயர் மாறிட்டான். ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும், சிம்பிளான மெட்டீரியல்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து யூனிட் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூனிட்டியில் உள்ள பேசிக்கான டேபை பத்தி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து அது ஃபெமிலியர் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல நீங்க போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இல்லை நீங்க டிஸ்கார்ட் சர்வர்ல கூட நீங்க ஜாயின் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம பிளேயரை எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணி மூவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Tata, bye bye.